ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டேஜ் ஃபுட்டி. இது எங்களோட நியூ சேனல். இப்போ தான் நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் மாவு இல்லையா, திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏதோ ஒரு ரெசிபி செய்யணும், தோசை செய்யணும் அப்படின்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பச்சைப்பயிறு தோசைன்னு சொல்லலாம், அண்ட் இதை வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி, அவ்வளோதாங்க. உளுந்து தேவையில்லை, வெந்தயம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் எந்திரிச்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு. நீங்கள் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவு வந்து இந்தளவுக்கு அரைப்பட்டிருந்தாலே போதும், தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தோசை வந்து நல்லா வரும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, போதும். அவ்வளோதாங்க, நம்ம பேட்டர் ரெடி. தோசை மாவு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரோட்டீன். குழந்தைங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கவே மாட்டாங்க. எவ்வளோ தான் நம்ம இது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் துருவன கேரட் நான் வந்து சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி கேரட், ஆனியன் எது வேணாலும் நம்ம தோசையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது டயட் ஃபாலோ பண்ணுறவங்க ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணாலே போதும். இல்லை உங்களுக்கு நெய் தான் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே அளவாக எடுத்துக்கோங்க. ஸோ ஹெல்த்தியான டயட் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டயட்க்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரோட்டீன் தோசை பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.